முருகா சரணம். நாவில் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கனகவேல் காக்க. எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன் யூகேல இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சரி, இப்போ நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எப்படின்னா, நம்மள சுத்தி முருகப்பெருமான் இருக்காரு. எல்லா இடத்துலயும் தூண்லயும் இருக்காரு, துரும்புலயும் இருக்காரு. ஆனா, எல்லா டைமும் அவர உணர முடியறதில்ல. எல்லாராலயும் அவர உணர முடியறதில்ல. அவரை உணரணும் அப்படின்னா, சில குணங்கள நம்ம வளர்த்துக்கிட்டு, என்ன செஞ்சா அவர உணர முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் நேத்து போட்டிருந்தேன். அதாவது இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் பார்க்கல. ஒருவேள நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த மாரி அது வந்து இன்னொரு தடவ பாருங்க. இந்த மாரி வீடியோவ தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா, நம்ம வேல்மாறல் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும். இது மாரி நம்ம நெறைய பார்த்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி. நெறைய பேரு வேல்மாறல் பத்தி இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா, இது மாரி ஆழமான விஷயங்கள வந்து நமக்கு எளிமையா புரியிற வகையில வந்து சில சமயம் நமக்கு பேசுற வாய்ப்பு முருகப்பெருமான் குடுத்துருக்காரு. அந்த மாரி ஒரு வீடியோ தான் இது. அதனால இது வந்து மிஸ் பண்ணாம பாருங்க. இது ஒரு வேண்டுகோள். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இதுவரைக்கும் பார்க்காத மாரி கொஞ்சம் வித்தியாசமான வேல்மாறல் அதிசயம் தான் இது. ஒரு கூட்டுக்குள்ள இருந்த ஒரு பெண்மணிய சுயமா எப்படி வந்து வெளிய நிக்க வச்சு, ஒரு ஒரு தொழில் செய்ய வச்சு, முன்னேற்ற பாதையில கொண்டு போயிட்டுருக்கிற மாரி ஒரு கதை. இத்தனைக்கும் அவங்க வந்து முருகப்பெருமான கும்பிடாதவங்க. முருகப்பெருமான் அவங்க லைஃப்ல ஒரு மேஜிக் மாரி ஒரு கனவு குடுத்து என்ட்ரி குடுக்குறாரு. நம்மளுடைய இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுற இந்த வேல்மாறல் பாராயணம் வீடியோ அவங்க வாழ்க்கையில எப்படி ஒரு மாற்றத்த உண்டு பண்ணுச்சு, நம்மளுடைய வீடியோக்கள் வந்து மற்றவங்கள் வாழ்க்கையில வந்து எப்படி தாக்கத்த உண்டு பண்ணுது அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கலாம். டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம வந்து இந்த வீடியோக்கு தாராளமா ஒரு லைக் போட்டுக்கலாம். அதே மாரி நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெறைய உங்கள் வாழ்க்கையில பயனுள்ள வகையில மாற்றக்கூடிய வீடியோ நெறைய வந்துட்டுருக்கு. முருகப்பெருமான் மிக நெருக்கத்தில உணர வைக்கக்கூடிய பல பதிவுகள் பார்த்துட்ருக்கோம். மிஸ் பண்ணாதீங்க. ஸோ, இப்ப என்னங்கிற விஷயத்த நம்ம இப்ப டீட்டெயிலா பார்க்கலாம். நம்ம சகோதரி அவங்க வாழ்க்கையில எப்படி வந்து வாழ ஆரம்பிச்சாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான், வேல்மாறல்னால எவ்வளோ பெரிய ஒரு வேலையெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அ நம்ம சகோதரி அவங்க ஒரு 16, 17 வயசு இருக்கும்போதே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அது எப்படின்னா, அவங்களுடைய பெற்றோர் வந்து அவங்கள செல்லமா வளர்த்துருக்காங்க. அதே சமயத்தில மிக சுதந்திரம் குடுத்து, தனியா இப்ப வந்து எங்க வேணா வண்டியில போலாம் சொல்லிட்டு, அவங்க சுதந்திரமா இருக்க முடியும் அப்படிங்கிற மாரி அவ்வளோ ஃப்ரீடம் குடுத்து, அதே சமயத்தில கண்டிப்பாவும் வளர்த்துருக்காங்க. ஒரு நாள் இவங்க எதேர்ச்சையா ஸ்கூல்லேருந்து வந்து ரெட்டை ஜடையோட, நைட்டியோட உட்காந்துருக்கும்போது அவங்க வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வராங்க. பார்த்தா அப்பதான் தெரியுது அவங்க வந்திருக்கிறது பொண்ணு பார்க்கறக்குன்னு. அப்படிதான் அவங்களுடைய கல்யாண வாழ்க்கை ஆரம்பிச்சிருக்கு. அவங்க வந்து 17 வயசுலயே வந்து அவங்களுக்கு கல்யாணம் ஆயாச்சு. 10 மாசத்துல முதல் பையனும் பிறந்தாச்சு. அவங்களுக்கு 2 பையன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஒரு பையன் காலேஜ் படிக்கிறாங்க. இன்னொரு பையன் 8த் படிக்கிறாங்க. ஸோ, இப்ப இந்த மாரி சின்ன வயசுல வந்து கல்யாணம் பண்ணி தரும்போது, அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நம்மளாலயே புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ சுதந்திரமா அவங்க வளர்ந்த அவங்களுக்கு திடீர்னு 17 வயசுலயே ஒரு குழந்தை, அ அதுக்கப்புறம் வந்து வீட்டு பொறுப்புகள், சமையல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மேரேஜ் ஆன புதுசுலயோ அல்லது மேரேஜுக்கு அப்புறம் இயல்பாவே பெண்களுக்கு என்ன மாரியெல்லாம் ஒரு சூழ்நிலை வரும், அது எல்லாமே அவங்களுக்கு வந்திருக்கு. ஸோ, அவங்க சுதந்திரம் போச்சு. அவங்க வாழ்க்கை வந்து ஒரு கூட்டுக்குள்ள அடங்கிடுச்சு. அதே மாரி அவங்க அவங்க குடும்பத்தில அவங்கள மிக அன்பா ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிட்டாலும், அவங்க வந்து ஒரு தனியா வெளிய போறது, ஒரு வண்டி எடுத்துட்டு வெளிய போறது, வண்டி எடுக்கிற மாரி ஒரு சூழ்நிலை அப்படி கூட கிடையாது. ஸோ, அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே கிடைக்கும். எங்கேயாவது போகணும் அப்படின்னா கூட்டிட்டு போறக்கு ஆள் இருக்கும். ஆனா வந்து அவங்க அவங்க முன்னாடி எந்த ஒரு சுதந்திரத்தோட இருந்தாங்களோ, அந்த சுதந்திரம் பறி போயிடுச்சு. இது கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நிலைமை தலைகீழா மாறிடும். உங்களுக்கு இந்த மாரி அனுபவம் இருந்தா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல போடுங்க. ஸோ, இது என்ன ஆகுது நாளுக்கு நாள் வந்து சகோதரி நம்ம மேல அன்பா இருக்காங்க, நமக்கு எல்லாமே பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற பாசிட்டிவான விஷயங்கள் வந்து அத மட்டுமே பார்த்துட்டு இருக்கும்போது, அவங்க என்ன இழந்தாங்க அப்படிங்கிறத அவங்க பார்க்கல. ஸோ, இவங்களுக்கு நாளடைவில என்ன ஆகுதுன்னா, இவங்களால சுயமா வெளிய போறதோ, சுயமா எதுவும் செய்யறதோ, எதுவுமே எந்த ஒரு செயலுமே பண்ண முடியாத மாரி சூழ்நிலைகள் போயிட்டே இருக்கு. காலம் கடக்க கடக்க பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு சாமி கூட கும்பிட முடியாத அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் வருது. ஸோ, வீட்ல வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? நமக்கு அதாவது இது இப்படிதான் பண்ணணும், இது இப்படிதான் பண்ணணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ நான் சொல்றத கேளு. அப்படிங்கிற மாரி. ஏன்னா இவங்க சின்ன வயசுலயே வாழ்க்கைய வந்து ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது, நிஜமாவே எங்களுக்கு எக்ஸ்போஷர் இல்ல.
அதனால என்ன ஆகுதுன்னா, இவங்க அந்த சூழ்நிலைய ஏத்துக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா, அந்த ஒரு வயசு வர வர அதுக்கு வயசுக்கான மெச்சூரிட்டி வரும் இல்லைங்களா? அதுதான் சகோதரிக்கு வந்திருக்கு. அப்போ அவங்க பசங்க கூட இல்லம்மா அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொல்ற மாரி ஒரு சூழ்நிலை. அதாவது எப்படின்னா, சகோதரிக்கு எதுவும் தெரியாது. வெளி உலகம் எதுவுமே தெரியாது. அவங்க வந்து குழந்தைங்கள வந்து பார்த்துக்கிறதும், சொல்லி தர்றதும், சமைக்கிறதும் இப்படி அவங்க லைஃபோட நோக்கமே அதுதான் அப்படிங்கிற மாரி முடங்கி போறாங்க. இது என்ன ஆகுது அவங்களுக்கு அவங்களோட நிலைமை புரிய ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவங்களுக்கு ஒரு டிப்ரஷன் வருது. இதனால கோவம் வருது, வீட்ல சண்டை வருது அப்படின்னு அவங்க வந்து எந்த வாழ்க்கை நமக்கு வந்து இனிமையா இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அந்த வாழ்க்கை வந்து அவங்களுக்கு இப்போ கஷ்டமாகுது. சகோதரிக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்லேருந்தே வந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். நிறைய ஆர்ட் ஒர்க், கிராஃப்ட், ட்ராயிங் இது மாதிரியெல்லாம். இந்த மாரி ட்ராயிங், ஆர்ட் ஒர்க் இதெல்லாம் கூட வீட்ல பண்ணலாம் ஃப்ரீயா இருக்கும்போது அப்படின்னா, அதுக்கு கூட பெருசா என்கரேஜ்மென்ட் கிடையாது. கிட்டத்தட்ட அனுமதியும் கிடையாது. அப்படிங்கும்போது இவங்க பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு ரூம்ல கிடைக்கிற டைம்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு உட்காந்து அவங்க வந்து சில விஷயங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, அவங்களோட பொழுதுபோக்காக. அ அப்போ வந்து என்னன்னா, இந்த மாரி ஆர்ட் கிராஃப்ட்லாம் பண்ணும்போது, இத வந்து நம்ம ரெகுலரா பண்ணலாமே! இத பண்ணி நம்ம வந்து சேல் கூட பண்ணலாமே! அப்படிங்கிற மாரி இவங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஆனா, இதுக்கு வீட்ல வந்து கண்டிப்பா அனுமதி கிடையாது. ஏன்னா, நல்ல ஒரு கௌரவமான குடும்பம். அதில வந்து இப்போ வந்து இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணா, அது ஒரு கௌரவ பிரச்சனையா பார்க்கப்படுது. இது நமக்கு எல்லாருக்குமே புரியும்னு நெனைக்கிறேன். நம்மளும் இது மாரி சில விஷயங்கள வந்து நம்ம தாண்டி வந்திருப்போம். அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இவங்களுக்கு ஒரு ஒரு ஸ்டேஜ்ல நமக்கு புடிச்ச எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல ஒரு நாள் வந்து நைட்டு தூங்குறாங்க. அப்பதான் முருகப்பெருமான் அந்த மேஜிக்கல் என்ட்ரி குடுக்குறாரு. தூங்கும்போது அவங்களுக்கு ஒரு கனவு வருது. அவங்க ஒரு கோயில்ல இருக்காங்க. ஒரு மணி மண்டபத்தில இருக்காங்க. அங்க ஒரு குருக்கள் இருக்காரு. அந்த குருக்கள் அவர்கிட்ட ஒரு ஒரு மரத்தால் ஆன பெட்டி குடுக்குறாங்க. அது ஒரு அச்சு மாரி. நீங்க ஒரு உலோகத்த உருக்கி ஊத்துனீங்க அப்டின்னா, அந்த காஞ்சதுக்கு அப்புறமா அதுலேருந்து அந்த உலோகப் பொருள் வெளிய வரும். அந்த மாரி ஒரு விஷயத்த குடுக்குறாங்க. இதெல்லாம் கனவுல நடக்குது. உலோகத்த உருக்கி ஊத்திட்டு, அந்த பெட்டிய வந்து மூடிட்டு, அது மேல பச்ச துண்டால கவர் பண்ணி குடுக்குறாங்க. பச்ச துண்டுனோனயே உங்களுக்கு யாரு என்னங்கிறது புரிஞ்சிருக்கும். என்ன சொல்றாங்கன்னா, "நீங்க இந்த கோயில 3 தடவ நீங்க சுத்தி வாங்க. அப்ப நீங்க எந்த சாமிய கும்பிடணும், உங்களோட யாரு இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும்." அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஒரு அழகான கனவு அது. இப்போ சகோதரி என்ன பண்றாங்க, கோயில வந்து சுத்தி வர்றாங்க. சுத்தி வரும்போதே கிட்டத்தட்ட 2 சுத்து வரும்போதே என்ன ஆகுது, அந்த உலோகம் வந்து காஞ்சு அதோட உருவம் வந்து தெரிய ஆரம்பிக்குது. அப்போ கனவுலயே என்ன ஆகுதுன்னா, அந்த பச்சை கலர் துண்டு வந்து விலகி காத்துல பறந்து, அந்த உலோக பொருள் என்னன்னு இவங்களுக்கு வெளிய தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட 2 1/2 சுத்து சுத்தி இருக்கும்போதே, அது பளபளன்னு வெள்ளியில் ஆன ஒரு வேல். அந்த வேல் வந்து பளிச்சுன்னு அவங்களுக்கு கனவுல தெரியுது. அப்போ அ அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானுடைய உருவம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரவாசி உருவம் அவங்களுக்கு அழகா வந்து இன்னொரு சைடுல தெரியுது. இவங்க நடக்கும்போதே கூடவே வந்து வேல் வர்றத வந்து உணர்றாங்க. அதே மாரி இவங்க Instagramல ஃபாலோ பண்ற முருகன் அடியவர் ஒருவரும் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த அந்த கனவுல வந்து இவங்க கூடவே வர்றதும் அவங்க பார்க்குறாங்க. இவங்களுக்கு என்ன ஆகுது, இப்படி ஒரு கனவு வரவும், அந்த 3வது சுத்து முடிய முருகப்பெருமான் கண்ணுக்கு தெரியவும் வந்து இவங்க பதறி அடிச்சுட்டு எழுந்திரிச்சுர்றாங்க. அப்ப மணி 1. அப்போ அவங்களுக்கு படபடப்பு ஆரம்பிச்சது காலையில 5 மணி வரைக்கும் வந்து நிக்காம படபடப்பா இருந்தது அப்படிங்கிறாங்க. ஏன்னா, அந்த கனவின் ஆழம் அப்படி, அந்த கனவு வந்து இவங்களுக்கு சாதாரண கனவு இல்ல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. என்னடா இது நம்ம சாமி கூட கும்பிடுறதில்ல, நம்ம வீட்ல வந்து விளக்கு கூட ஏத்துறதில்ல. அப்படிங்கும்போது முருகப்பெருமான வந்து நீ கும்பிடுங்கிற மாரி, வேல் வச்சு கும்பிடுங்கிற மாரி இப்படி ஒரு கனவு வருதே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஷாக்கா இருக்கு. ஏன்னா அந்த குருக்கள் சொன்னது, நீ என்ன சாமி கும்பிடணும், உன் கூட என்ன சாமி இருக்காங்கங்கிறது உனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களுக்கு அத நம்பவே முடியல. இப்போ அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா வீட்ல வந்து சாமி கூட கும்பிட முடியாத ஒரு நிலைமை. இப்ப தான் அவங்க வந்து, சரி நம்ம வீட்ல வந்து நம்ம திடீர்னு சாமி கும்பிட்டா, அது ஒரு மாரி ஒரு கேள்வி பொருளா ஆயிடும். அதனால 6 வாரம் வந்து வெத்தல தீபம் ஏத்துவோம். கோயில்ல போய் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது கூட பார்த்தீங்கன்னா, யாருக்கும் தெரியாம இவங்க வந்து வண்டி எடுத்துட்டு கோயிலுக்கு போயி வெத்தல தீபம் போடுறாங்க. அந்த மாரி ஒரு சூழ்நிலை தான் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு உணர்வு வருது. அதாவது என்ன இவ்ளோ நாள் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இந்த கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ அவங்களுக்கு என்ன தோணுதுன்னா, முருகப்பெருமான் நமக்கு அவ்வளோ சாதாரணமா இப்ப கனவுல வரல. கனவுல வந்ததே என்னன்னா, "உன் கூட நான் இருக்கேன். உன் கூட வேல் இருக்கு. நீங்க வ நான் நான் உனக்கு எதுனாலும் உனக்கு நான் பாதுகாப்பா இருப்பேன். உனக்கு புடிச்சத நீ பண்ணு. உன் வாழ்க்கையில என்ன பண்ண தோணுதோ நீ பண்ணுன்னு" உணர்த்துறத அவங்க உணர்றாங்க சில நாட்கள்ல.
ஸோ முருகப்பெருமான கிட்ட நாட்டம் போயிடுச்சா, ஸோ யூடியூப்ல வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நம்மளுடைய அந்த வேல்மாறல் வீடியோ அவங்க கண்ல படுது. சரி வேல்மாறல் படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து இந்த வீடியோ நான் ஸ்க்ரீன்ல காட்டுறேன் இல்லைங்களா? இந்த வீடியோ நெறைய பேர் இன்னும் நீங்க டெய்லி பாராயணம் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ ஒரு மேஜிக்கல் வீடியோ. இத பத்தி நெறைய மிராக்கிள்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வீடியோ போட்டோம்னா அவங்களுக்கு ஆரம்பத்தில புடிக்கல. ஏன்னா மியூசிக்லாம் இல்லாம வாசிக்கிற மாரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு புடிக்கல. ஸோ பாட்டா இருக்கிற மாரி பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு அந்த அர்த்தம், வார்த்தையெல்லாம் தெளிவா வந்து புரியாதனால திருப்பியும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்றாங்க. இதுல வந்து நான் ரொம்ப ஸ்லோவா படிச்சிருப்பேன். அது அவங்களுக்கு ஈஸியா இருக்கு ஃபாலோ பண்றதுக்கு. அதே மாரி வேல்மாறல் அ மந்திரத்தோட மீனிங் அப்படின்னு அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் பார்த்து அர்த்தத்த தெரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு புரியுது. அவங்க வாழ்க்கையும் வந்து அந்த நக்கீரர் புலவர் மாரி குகைக்குள்ள அடைப்பட்டு கிடக்குது அப்படிங்கிறது. 20 வருஷமா இவங்க குகைக்குள்ள அடைப்பட்டு இருக்காங்கங்கிறது புரியுது. ஸோ வேல் வந்து மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேல்மாறல் பாராயணம் பண்றாங்க. ஏன்னா அவங்க கனவுலயும் அழகா வேல் வந்திருக்கு. ரெகுலரா பார்க்க பார்க்க அவங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்க ஆரம்பிக்குது. இப்ப அர்த்தம் தெரிஞ்சு அவங்க இந்த பாராயணம் பண்றதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லா உணர ஆரம்பிக்கிறாங்க. இப்ப தான் அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய உறவினர்கள், அவங்களுடைய நாத்தனார் இது மாரி அவங்க கிட்ட வந்து சப்போர்ட் கேட்குறாங்க. இந்த கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணணும்னு எனக்கு தோணுது. இத செல் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சப்போர்ட் கேட்குறாங்க. அப்போ இவங்க வீட்ல ஃபுல்லா அவங்க வந்து அவங்களோட திங்ஸ் எல்லாம் கிராஃப்ட்டுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் யாருக்கும் தெரியாம தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. வாங்கிட்டு வந்து டம்ப் பண்ணி ஒரு ஸ்க்ரீனுக்கு பின்னாடி மறைச்சு வச்சு அப்படிதான் வச்சுட்டு இருந்திருக்காங்க ஒரு ரூம்ல. இப்போ என்னன்னா ஒரு சூழ்நிலை எப்படி வருதுன்னா முருகப்பெருமான் இவங்க இத ஆசைப்பட்ட உடனே, அவரு கனவுல வந்து உணர்த்துன மாரியே இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாங்க. திடீர்னு அவங்களுடைய வீட்டுக்காரர வந்து அவரு கோயிலுக்கு அழைச்சுக்கிறாரு. எப்படின்னா, பழனி, திருச்செந்தூர் இப்படி எல்லாரும் ஒரு 3 நாள் 2 நாள் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாங்க. நானும் கூட போறேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. இவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகுது. ஓகே இது முருகப்பெருமானோட வேல தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சரி இந்த 2 நாள்ல நம்ம வந்து நம்ம நம்மளுடைய தொழிலுக்கு இத வந்து இந்த 2 நாள நம்ம எப்படியாவது யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்க்குறாங்க. அவங்களுக்கு கரெக்ட்டா இன்னொரு சூழ்நிலை எப்படி அமையுதுன்னா, அவங்க பெரிய பையனுக்கு அந்த ரூம வந்து காலி பண்ணி, தனியா ஒரு படுக்கறை அமைச்சு தர வேண்டிய ஒரு சூழ்நிலை நிர்பந்தம் வருது. அதை காரணமா வச்சு என்ன பண்றாங்க, அந்த 2 நாள் கிடைச்ச டைம்ல ஃபுல்லா அந்த ரூம்ல இருக்கிற அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து, அந்த கிராஃப்ட் ஒர்க் வாங்குன திங்ஸ் எல்லாம் எடுத்து, அம் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி வெளிய எடுத்து தைரியமா முன்னாடி வச்சு அந்த வேலைய ஆரம்பிக்கிறாங்க. வெளிய எல்லாருக்கும் வெளிப்படையா தெரியிற மாரி ஆரம்பிக்கிறக்கு செட் பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "அவரு இருந்திருந்தாரு அப்டின்னா, கண்டிப்பா எனக்கு வந்து அந்த வேலைய நான் ஆரம்பிக்கும்போதே நான் நிறுத்துற மாரி ஆயிருக்கும். கண்டிப்பா வந்து என்னால அது முழுசா பண்ணியிருக்க முடியாது. நான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்க முடியாது. அதனால அவர் இல்லாத சமயமா பார்த்து கிளீனா எல்லாத்தையும் இன்னொரு ரூமுக்கு மூவ் பண்ணிட்டு, வெளிய எல்லாரும் முன்னாடி வச்சே பண்ற மாரி நான் செட் பண்ணிட்டு, என் பையனுக்கும் அந்த ரூம ரெடி பண்ணி தரும்போது நைட்டு 1:30 மணி அவரு சரியா 2 மணிக்கு வீட்டுக்கு வராரு. அப்பதான் வந்து புரிஞ்சுது இது முருகப்பெருமானுடைய வேலை அப்டின்ட்டு. இதுக்கப்புறம் வந்து பிரச்சனை வருது. ஆனா லைட்டா வருது. சரி ஓகே ஏதோ பண்ணு அப்படின்னு விட்டுர்றாங்க. சரி இது என்னன்னா, அவங்களுக்கு இது ஒரு ரூ. 5 ரூ. 10 இந்த ஹேர் பேண்ட் இது மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணும்போது, நம்மளுடைய குடும்பத்தோட ஸ்டேட்டஸ்க்கு இது கௌரவமா இருக்காது அப்படின்னு நெனைக்கிறாங்க. இது ஒரு பெரிய குற்றம் கிடையாது. ஏன்னா இது எல்லாரும் தமிழ்நாட்டுல நெறைய பேர் வீட்ல இருக்கிற சூழ்நிலை தான் இது. அப்போ இவங்க வந்து என்னன்னா, இவங்க தைரியமா Instagramல போட்டு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அம் அப்போ வந்து ஆரம்பத்தில வந்து வரவேற்பு கம்மியா இருக்கு. இந்த சமயத்தில தான் வந்து இப்ப தான் அவங்களுக்கு முருகப்பெருமான் இன்னொரு அதிசயத்த பண்ணி குடுக்குறாரு. அவங்க போட்ட போஸ்ட்ல இன்ஸ்டால பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ வந்து 1.8 மில்லியன் போகுது. இன்னொரு வீடியோ 2.8 மில்லியன் போகுது. திடீர்னு வந்து டெய்லி ஒருத்தன் 2 பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்த இவங்களுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட்ட திடீர்னு 2500 பேருக்கு மேல ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வந்து சுயமா ஆரம்பிச்ச ஒரு ஆர்வத்தில ஆரம்பிச்ச அது வந்து ப்ராப்பரா ஒரு ப்ரொஃபஷனா மாறுது. இப்ப வந்து சகோதரி ஃபுல்லி ஆக்டிவா இருக்காங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இது காட்டுறேன் பாருங்க. இது எல்லாம் நம்ம எல்லோருக்குமே வந்து பயங்கர ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். வேல்மாறல்ங்கிற விஷயம் இதெல்லாம் கூட பண்ணுமா? அப்படிங்கிற மாரி இருக்கு. எனக்கு சொல்லப்போனா. 20 வருஷமா வீட்ட விட்டு தனியா எங்கேயும் வெளிய போகாத ஒருத்தங்க, இப்போ கிட்டத்தட்ட 3000 ஃபாலோவர்ஸ் வச்சு, ஒரு அழகா ஒரு இன்ஸ்டா பேஜ் ஓப்பன் பண்ணி, இவங்க ஒரு தொழில் வந்து இப்போ சுயமா பண்ணிட்டுருக்காங்க. இப்போ இவங்களோட வாழ்க்கைய சுதந்திரமா முன்ன போலவே வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்முடைய முருகப்பெருமானும், வேல்மாறலும் தான். வேல்மாறல் படிச்சா எதுவும் சாத்தியம். இவங்க ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா, லைஃப்ல வந்து எப்போ எந்த மாரி டர்னிங் பாயிண்ட் வரும்னே தெரியாது. இந்த மாரி வீட்லயே இருந்து செய்யக்கூடிய தொழில்கள் நெறைய இருக்கு. வேல்மாறல் படிச்சா
எந்த ஒரு கூட்டுக்குள்ள இருந்தும் நம்மளால வெளிய வர முடியும். சுதந்திரமா, தனியா, சுயமா நம்மளால எந்த விஷயத்தையும் நம்ம செய்ய முடியும். உங்களாலயும் இது மாரி சாதிக்க முடியும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாரி உங்க அனுபவங்கள வந்து மறக்காம வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. இது மாரி நீங்க வீட்ல இருந்தே சில தொழில்கள்லாம் பண்றீங்க அப்டின்னா, என்ன பண்றீங்க அப்டிங்கிறத போடுங்க. அது மத்தவங்களுக்கும் வந்து உபயோகமா இருக்கும். புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் முருகா சரணம்.